ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரவி அதை இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க சொல்லி அதை இழுத்து படம் பூரா நீட்டா அனீட்டா இப்படிலாம் சொல்லி அப்படியே பார்க்குறோம். கிளாஸ் என்ன ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். நீட்டு மச்சான் சூப்பர் நீட்டு ரஜினி என்னங்க அது நீட்டுன்னு வச்சு இந்த நீட்டு இது விட்டாங்க என்ன விட்டாங்க நீட். அதுக்கப்புறம் மலேசியா பாரில் போய் வர சார் நீட்டு நான் என்னென்ன நீட்டுன்னா ஸ்ட்ராங்காக ராவா ட்ரிங்க்ஸு அதுக்கும் நீட்டு தானா சரி ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எம்பிபிஎஸ்ல நீட்டுன்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ நீட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு மிகப்பெரிய டாபிக். ஆமாம் டாக் ஆஃப் தி டே. பட் அது கேரவன் எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட் போய் சாரி மாற்றுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா அப்புறம் ஜென்ஸு போய் பேண்ட்டை மாற்றுறதா தான் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக செட்டில் தான் மீட் பண்ணாங்க. செட்டை ஷார்ட் முடிச்சவொன்னு கேரவன் பண்ணுறாங்க. அதுவும் கேரவனை கொண்டு வந்து செட்டு கேமரா கிட்டே ஒட்டி விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேமரா ஏற்றிடுவோம் உள்ள. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால கேரவன் இஸ் ஒன் வே இஸ் யூஸ்ஃபுல், ஒன் வே இட்ஸ். கமல் சார் எப்போ வருவான்னு கேட்டார். அவர் இன்னும் வரல சார், அவரையும் பார்க்கல சார், நான் பார்க்கணும், ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கான பார்க்கணும் பார்த்தா அவர் தான் கமல். அவர் எதுவுமே சொல்லியா அமைதியாக நிற்கிறார். ஒய்யால நீ வந்து உனக்கு நம்பர் லஞ்சம் ஆகக்கூடாதுன்னா நம்பர் ஒன்று தரேன் சொல்லி ஏற்று வந்த மாதிரி அந்த நம்பர் சொன்னது நான் தான் போட்டது, ஒரு நம்பர் எண்டில் போட்டது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடிங் திங்ஸ் லைக் தட் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ரொம்ப பாராட்டினார் கமல். ரஜினி சார் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரவி அதை இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க சொல்லி அதை இழுத்து படம் பூரா நீட்டா அனீட்டா இப்படிலாம் சொல்லி கிளைமேக்ஸ்லையும் அதை சொல்லி படம் நானும் ரஜினி சாரும் தேட்டரில் போய் பார்க்குறோம். கமலா தேட்டரில் அப்படி போய் இன்னும் பார்க்குறோம் படம். கமலா தேட்டர் தெரியல அப்போல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும், இறங்கி வராங்க அப்படியே பார்க்குறோம். கிளாஸ் என்ன ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். நீட்டு மச்சான் சூப்பர் நீட்டு ரஜினி என்னங்க அது நீட்டுன்னு வச்சு இந்த நீட்டு இது விட்டாங்க என்ன விட்டாங்க நீட். ரிவ்யூஸ் ஃபுல்லா நீட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் மலேசியா பாரில் போய் வர சார் நீட்டு நான் என்னென்ன நீட்டுன்னா ஸ்ட்ராங்காக ராவா ட்ரிங்க்ஸு அதுக்கும் நீட்டு தானா சரி ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எம்பிபிஎஸ்ல நீட்டுன்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ நீட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு மிகப்பெரிய டாபிக். ஆமாம் டாக் ஆஃப் தி டே. டாக் ஆஃப் தி டே கண்டிப்பா. ஓகே, அப்போ ரஜினி சார் கமல் சார் கூட எல்லாம் நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க கூட சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை அதான் சொன்னேன். அப்போல்லாம் வந்து ஒரு ஜோக்ஸு அது சொல்ல முடியாது, அவ்வளோ ஜோக்ஸ் இருக்கும். அப்போ வந்து கேரவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மரத்தடி மாந்தர்கள் தான் நாங்கள் அப்படின்னு. ஸோ அந்த பீரியடு திரும்ப வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இந்த பீரியட்லையும் நாங்கள் வி ஆர் என்ஜாயிங் தி நவடேஸ் வித் யங்ஸ்டர்ஸ். பட் உங்களுக்கு கேரவன் கல்ச்சர் மேல ஒரு தனி கோவம் இருக்க மாதிரி தெரியுது. இல்லைம்மா, இல்லை கோவம் கிடையாது, கோவம் இல்லை. பட் கேரவன் எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா லேடி ஆர்டிஸ்ட் போய் சாரி மாற்றுறது யூஸ்ஃபுல்லாகுன்னு பார்த்தா அப்புறம் ஜென்ஸு போய் பேண்ட்டை மாற்றுறதா தான் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக. பட் கேரவன் ஒன் வே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் நவடேஸ். நீங்கள் அவுட்டர் போனால் இந்த ஆடியன்ஸோட இது இல்லை இல்லாமல் டிஸ்டர்பன்ஸில் மட்டும். பட் என்னென்னா அது இன்டராக்ஷனே போயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இன்னும் ஆர்டிஸ்ட் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. ஸோ எல்லாருமே கேரவனில் போயிடுறாங்க. செட்டில் தான் மீட் பண்ணாங்க. செட்டை ஷார்ட் முடிச்சவொன்னு கேரவன் போயிடுறாங்க. அதுவும் கேரவனை கொண்டு வந்து செட்டு கேமரா கிட்டே ஒட்டி விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கேமரா ஏற்றிடுவோம் உள்ள. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால கேரவன் இஸ் ஒன் வே இஸ் யூஸ்ஃபுல், ஒன் வே இட்ஸ் தி இன்ட்ராக்ஷன் டான். ஓகே, கமல் சாரை பத்தி பேசலாம். கமல் சாரோட ஹிட் மூவிஸ்ல நிறைய ஆக்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியன், நாயகன் எல்லாத்துலயுமே. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் இந்தியன் 2 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும் சார். இந்தியன் 2 நான் இன்னும் பார்க்கல. நான் ஆக்சுவலா see the movie. இந்தியன் 1ல எவ்வளவு நல்லா நடிச்சிட்டு 2ல ஏன் சார் பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இதாச்சு. ஓகே, இந்தியன்ல வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தாக்கா இந்தியன்ல அந்த தாத்தா விஷம் போட்டு சைதாப்பேட்டில் அந்த ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்கு, அந்த ஆசிரியர் இது சம்திங் ஒன்று இருக்கு, பெரிய ஒரு அங்கே தான் அந்த இது எடுத்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சீன் எடுத்தாங்க. நான் போயிட்டேன் ஈவினிங் காட்சிட்டு 6 மணிக்கு. ஓகே, நான் 6 மணிக்கு போயிட்டேன். போனால் கமல் சாரே வரல. 7 ஆச்சு 7:30 ஆச்சு, கமல் சார் வரல. என் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வெளியே கமல்ப்பா எங்கள் சார் வந்துட்டாரா? இல்லை சார் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அது வந்துட்டு இருக்காரா? அவர் வந்துடுவார் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் வயசான கிழவர் பக்கத்தில் இருந்தார். நான் சொன்னேன் கமல் சார் வரல சார். கமல் சார் எப்போ வருவான்னு கேட்டார். அவர் இன்னும் வரல சார், அவரையும் பார்க்கல சார், நான் பார்க்கணும், ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கான பார்க்கணும் பார்த்தா அவர் தான் கமல். அவர் எதுவுமே சொல்லியா? அமைதியாக நிற்கிறார். ஸோ அப்போ நினச்சேன் அது வந்து பெரிய திக்காக மேக்கப், அந்த மாதிரி மேக்கப், ஏஜ் கெட்டப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அதே மாதிரி அந்த படத்துலேயும் நல்ல எண்டில் கிளைமேக்ஸில் வந்து என்னை வச்சு மர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி நஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் பேசி மர்டர் பண்ணும்போது நான் சொன்னேன் ஒரே ஒரு நம்பர் ஒன்று தரேன் சார், நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரு பேமெண்ட் அனுப்புவாங்க சார், விட்டுருங்க சார். ஒய்யால நீ வந்து உனக்கு நம்பர் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா நம்பர் ஒன்று தரேன் சொல்லி ஏற்று வந்த மாதிரி அந்த நம்பர் சொன்னது நான் தான் போட்டது, ஒரு நம்பர் எண்டில் போட்டது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடிங் திங்ஸ் லைக் தட் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ரொம்ப பாராட்டினார் கமல் சார்.